வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ பாயெல்லாம் கொடுக்குறாரு விக்ரமோட அப்பா. அந்த அம்மா பாய் தலானி எடுத்துகிட்டு போய் நீ படு அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட கொடுக்குறாரு. வேதா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் அத்தை கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது அப்படின்னு பார்க்குறாரு, ஐயோ அவள் பயங்கரமாக பண்ணுவாளே, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. வேதாவும் உள்ளே போகிறாங்க. போயிட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கையை தூக்கி கழுத்தில் போடுறாங்க. ஐயோ கழுத்து வலி தாங்க முடியல, கத்துறாங்க. கையை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் எடுக்கவே முடியல. பயங்கரமாக வலிக்குது கழுத்து. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட உடனே எழுந்துக்க பார்க்குறாங்க. அதுக்குள்ளே காலை தூக்கி போட்டுட்டாங்க. ஐயோ காலும் எடுக்கவே முடியல. பயங்கரமாக எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. எடுக்கும் போது அப்படி உருண்டு கீழே விழுந்துட்டாங்க கட்டுலேருந்து. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இனிமேல் இங்கே தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே வராங்க. வேதாவோட அப்பா விக்ரமோட அப்பா 2 பேருக்கும் நடுவில் விக்ரம் படுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. அவ்வளோ கொரட்டை விடுறாங்க. 2 பேருமே தாங்கவே முடியல. எழுந்து பார்க்குறாரு விக்ரம், என்ன சவுண்டு இது, ஐயோ அப்பா இவ்வளோ கொரட்டை விடுவாரா, அட கடவுளே அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. வேதாவோட அப்பாவும் கொரட்டை விடுறாரு. ஐயோ இவங்க 2 பேரும் இப்படி கொரட்டை விட்டா எப்படி தூங்குறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு எழுந்துக்கிறாரு. அப்போ கரெக்டாக வேதா வராங்க. என்ன உங்களாலே இங்கே தூங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சரி மாடிக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க. விக்ரமோட அம்மா எழுந்து பார்க்குறாங்க. ஐயோ என் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்து விக்ரமோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, எங்கே போனானே தெரியல, என்னோட பையனை காணுங்க, எழுந்துருங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மாடிக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் அங்கே போயிட்டாங்க. அப்படியே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. விக்ரம் வேதா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது தெரியுமா, உங்கள் அம்மா கூட நான் தூங்குனா என்னை சாகடிக்கிற மாதிரி கையெல்லாம் தூக்கி போடுறாங்க, இப்படியா பண்ணுவாங்க, கொரட்டை வேற விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை பற்றி நீ தப்பாக பேசாத, அப்பப்போ இந்த மாதிரி தெரியாமல் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்மா என் பையன் எப்படி என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் லூஸ் ஆகிடுவாங்க அப்பப்போ அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். அதை கேட்டோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் சிரிச்சிட்ருக்காங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அவர் தூங்கும் போது விட்ட கொரட்டையில் என்னால் தூங்கவே முடியல தெரியுமா, இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. அவரு என்ன மாதிரி சவுண்ட் விட்டார் தெரியுமா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் திட்டிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா பற்றிலாம் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரை பற்றி விக்ரம் வேதா 2 பேருமே கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வேதா 2 பேருமே கீழே போகிறாங்க. ஐயோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் இறங்கி கீழே ஓடுறாங்க. பின்னாடியே போகிறாங்க. விக்ரம் வேதா 2 பேருமே போகிறாங்க. போனோடனே பார்க்குறாங்க, என்ன இப்படிலாம் இருக்குது, இப்போ தூங்கவே முடியாத நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. விக்ரம் வேதா 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை காவேரியும் கேட்டுட்டாங்க. கஜா 2 பேருமே கேட்டுட்டாங்க. கேட்டு யோசிக்கிறாங்க, என் பையன் எப்படி பேசுகிறான், அம்மாவை விட்டு கொடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நினச்சி காவேரி தானாகவே சிரிச்சிட்ருக்காங்க. எப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க காவேரி. வேதா விக்ரமை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. விக்ரம் அப்படியே வேதாவே பார்த்து முறைக்கிறார், எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க அப்படி